40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதில கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். பிரியமான நேயர்களே, இந்த நாளில் நம்ம வேதாகமத்தில் உள்ள அற்புதங்களின் ஆச்சரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். அவரை நாம் உற்சாகமாய் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அருமை சகோதரரே, இந்த நாளில் வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு அற்புதத்தின் ஆச்சரியத்தை நாம் படிக்க போகிறோம்? 40 நாட்கள் அற்புதங்களில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஆபிரகாமின் ஜபத்தினால் ஏற்பட்ட அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். நல்ல தலைப்பு சகோதரரே. ஆபிரகாமின் ஜபத்தினால் ஏற்பட்ட அற்புதங்கள் எத்தனை? முதலாவது எதை பற்றி நாம் பார்க்க போகிறோம்? நாம இன்றைக்கு ஆபிரகாமின் ஜெபத்தினால் நிகழ்ந்த அற்புதங்களில் ஒரே ஒரு நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அந்த நிகழ்வை முதலாவதாக புரிந்து கொள்ள போகிறோம். பிற்பாடு அந்த அற்புதங்களை பற்றி தியானிக்கலாம். இந்த நிகழ்வை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தார். இந்த வசனத்தின் பின்னணி சரித்திரத்தை முதலாவதாக தெரிந்து கொள்ளணும். சுருக்கமாக நான் கூற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆபிரகாமும் சாராளும் வேலையாட்களும் கேரார் என்ற இடத்திற்கு குடியேறுவதற்காக வருகிறார்கள். அந்த இடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று எண்ணி ஆபிரகாம் சாராள தன்னுடைய சகோதரி என்று யாவரிடத்திலும் அறிமுகம் செய்கிறார். அந்த ஊரின் தலைமை ஆளுமை இடத்தில் இருந்தவர் அபிமெலேக்கு ஒரு ராஜாவை போன்றவர் என்று வைத்துக் கொள்வோம். இந்த அபிமெலேக்கு ராஜா சாராள் மிகவும் அழகுள்ள பெண்ணாக இருப்பதினாலே சாராளை கூடாரத்திலிருந்து அழைத்து அரண்மனைக்கு தன்னிடத்தில் வைத்துக் கொள்கிறார். அன்றைய தின ராத்திரியிலே அபிமெலேக்கை பரலோகத்தின் தேவன் சந்தித்து, நீ அழைத்த ஸ்திரீயின் நிமித்தம் செத்தாய் என்று சொல்லுகிறார். மிகவும் கண்டிப்பாக சொல்லுகிறார். அந்த பெண் இன்னொருவருடைய மனைவி, நீ அவளை அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். அப்படி அனுப்பிவிடவில்லை என்றால் சாகவே சாவாய் என்றும் சொல்லுகிறார். மிகவும் கண்டிப்பான வார்த்தைகள். உடனே அபிமெலேக்கு, ஆண்டவரே தெரியாம பண்ணிட்டேன், சகோதரி என்று சொன்னதின் நிமித்தமாகத்தான் நான் அழைத்து கொண்டு வந்தேன், மற்றபடி அல்ல, நான் உத்தம இருதயத்தோடு இதை செய்தேன் என்று நீர் அறிவீர் ஆண்டவரேன்னு இவரும் தன்னுடைய வாதத்தை சொல்றாரு. எனக்கு தெரியும், அதனாலதான் நீ பாவம் செய்யாதபடிக்கு உன்னை நான் தடுத்தேன் என்று ஆண்டவரும் சொல்லுவதை பார்க்க முடிகின்றது. இந்த சூழலில் மறுபடியுமாக சாராளை ஆபிரகாமோடு அபிமெலேக்கு இணைத்து வைக்கிறார். என்னதான் இருந்தாலும் அபிமெலேக்கு சாராளை எவ்விதத்திலும் சகோதரியாக இருந்திருந்தாலும் சம்மதம் இல்லாமல் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எங்க இழுத்து கொண்டு வந்திருக்க கூடாதுன்னா அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்க கூடாது. இதன் நிமித்தமாக ஆண்டவர் அபிமெலேக்கின் மனைவியையும் அபிமெலேக்கின் வேலைக்காரிகளையும் அபிமெலேக்கு வீட்டார் அனைவருடைய கர்ப்பத்தையும் அடைத்திருந்தார். இந்த தவறின் நிமித்தமாக அபிமெலேக்கு வீட்டார் அனைவருடைய கர்ப்பத்தையும் ஆண்டவர் அடைத்திருந்தார். இந்த சூழலில் தான் நம்ம ஹீரோ ஆபிரகாம் ஜெபம் செய்வதற்காக வருவதை பார்க்க முடிகின்றது. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம், பிற்பாடு தியானிக்கலாம். வாசிக்கலாமா? கண்டிப்பாக. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இந்த வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அபிமெலேக்குக்கும் அவன் வீட்டாருக்கும் ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்யறாரு. எவ்வளவு பெரிய அற்புதம் அப்படின்னா, அபிமெலேக்குக்கும் அவன் மனைவிக்கு மட்டும் இல்ல, அவன் வீட்டில் பணிபுரிகிற எல்லா வேலைக்காரிகளுக்கும் பிள்ளை பெறும்படியாக ஆண்டவர் கருணை கட்டினார், கிருபை கட்டினார் என்று பார்க்கிறோம். இப்படி பிறரின் ஜெபத்தை கேட்டு ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு அற்புதம் நிகழ்ந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது மட்டுமல்ல, இந்த சூழ்நிலையில்
ஆபிரகாமுக்கு குழந்தை இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஆபிரகாமுக்கு என்ன கிடையாது? இல்ல. குழந்தை இல்ல. ம். ஈசாக்கு பிறக்கல. சரி. சாராளும் கர்ப்பம் தெரியாமல் தான் இருந்தார். ம். தனக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தபோதும், ம். தன்னுடைய மனைவிக்கு கர்ப்பம் தரிக்காத சூழ்நிலை இருந்தபோதும் கூட, பிறர் கர்ப்பம் தரிக்கப்படணும், ம். பிறர் கர்ப்பத்தின் கனிய சுமக்கணும், பிறர் நல்லா இருக்கணும், ம். பிறர் பெருகணும்னு சொல்லி ஜெபித்த ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அபிமெலேக்கின் குடும்பத்தையும், ம். அபிமெலேக்கு வீட்டில் பணிபுரியக்கூடிய எல்லா வேலைக்காரிகளுக்கும் ம். தயவு காட்டினார் என்று பார்க்கின்றோம். சரி. இப்ப ஆபிரகாம் தனக்கு அந்த புத்திர சுவிகாரம் இன்னும் அருளப்படவில்லை, கர்ப்பத்தின் கனி அருளப்படவில்லை என்றாலும் பிறருக்காக ஜெபித்தார், அது அருளப்பட்டது. ம். இவர் மத்தவங்களுக்காக ஜெபித்ததின் நிமித்தமாக மத்தவங்களுக்கு மட்டும் அற்புதம் நடக்கல. ம். அடுத்த அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, சரி. முதல் வாக்கியமே சொல்லுகிறது, ம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ம். சாராளுக்கும் ம். கடாட்சம் அருளினார், கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அப்ப அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கட்டுமா? நிச்சயமா. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். 2ஆம் வாக்கியம். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆமென். இந்த வாக்கியத்தின்படி ஆபிரகாம் பிறர் கர்ப்பத்தின் கனியை பெற வேண்டும் என்று ஜெபித்தபோது, அந்த ஜெபத்தை கேட்டு மற்றவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ம். அந்த ஜெபத்திற்கு இணையாக சாராளுக்கும் கடாட்சம் அருளினார் என்று நாம் பார்க்கின்றோம். இதுதான் ஆபிரகாம் ஜெபத்தின் மூலமாக நிகழ்ந்த அற்புதம் என்று பார்க்கின்றோம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க சகோதரரே. வேதாகமத்துல இப்படியும் ஒரு அற்புதம் இருக்கிறது அப்படின்ட்டு அநேகருக்கு ஒரு கண்விழிப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நாம் இதை படிக்கும்போது நமக்கு இதுல இருந்து என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் இருக்கிறது? நிச்சயமா ஒரு அழகான பாடம் இருக்கிறது. யாருடைய வாழ்க்கையில் கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதோ, ஆபிரகாம் அவர்களுக்காக ம். ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு, பரிந்து பேசும் இந்த ஜெபத்தை கேட்டு பரலோகத்தின் தேவன் அற்புதம் செய்தார் என்று பார்க்கின்றோம். நாமும் பலருடைய வாழ்க்கையில் கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கலாம், ஆவியின் கனியும் இல்லாமல் இருக்கலாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இரக்கம், நற்குணம், இச்சையடக்கம், விசுவாசம், இதெல்லாம் இல்லாத, ஆவியின் கனி இல்லாத நபர்களாக கூட இருக்கலாம். ம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம பரிந்து பேசி ஜெபிக்கும்போது, ஆண்டவரே, இவர்களுக்கு கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிறது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஆவியின் கனி இல்லாமல் இருக்கிறது, இவர்களுடைய வாழ்க்கையில் குறைவு இருக்கிறது ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனத்திலிருந்து மீள முடியாமல் இருக்கிறது, நீங்க உதவி செய்யுங்கப்பான்னு யாரெல்லாம் பரிந்து பேசி ஆபிரகாமை போன்று பிறருக்காக வேண்டிக் கொள்றாங்களோ, அவங்களுடைய வேண்டுதலை கேட்டு அந்த குடும்பத்திற்கு ஏற்ற தேவையான அற்புதங்களை பரலோகத்தின் தேவன் ஏற்ற நேரத்தில் செய்வார் என்று நாம் நிச்சயமாய். புரிந்து கொள்ளலாம். ம். அப்ப நாம கத்துக்கொள்ற பாடம் என்னன்னா, நாமும் ஆபிரகாமை போன்று பிறருடைய தேவைகளுக்காக, குறைவுகளுக்காக, ஆவியின் கனிக்காக, கர்ப்பத்தின் கனிக்காக ம். ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்கணும். இதுல போனஸ் பேக்கேஜ் என்ன அப்படின்னா, ம். ஆபிரகாம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் மற்றவருக்கு மட்டும் பதில் தரல, ம். மாறாக ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அவர்களுடைய குறைவு நீங்கும்படியா ம். அருள் செய்தது போல, நாம் மற்றவர்களுடைய குறைவு நீங்குவதற்காக ஜெபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையின் பொருளாதார குறைவு, ம். ஆவிக்குரிய குறைவு, எல்லா குறைவையும் நிறைவாக்கக்கூடிய நபராக ஆண்டவர் இருக்கிறார். ஆமென் சகோதரரே. நல்ல ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தீங்க. நாம் இந்த நிகழ்ச்சியை ஒரு ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். ஒரு ஜெபத்தை எடுக்கிறீங்களா? நிச்சயமா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் குடும்பமாக உம்முடைய பாதத்திற்கு வருவதற்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி அப்பா. ஆபிரகாம் பிறருக்காக ஜெபம் செய்தார். அந்த ஜெபத்தை கேட்டு நீர் அற்புதம் செய்தீர். நாங்களும் பிறருக்காக ஜெபம் செய்ய வாஞ்சிக்கிறோம். குறைவுகள் உள்ள பிறருக்காக, ஆவியின் கனி இல்லாத பிறருக்காக, வாழ்க்கையின் கடினமான பாதைகளில் பயணிக்கக்கூடிய பிறருக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கக்கூடிய அந்த எண்ணத்தையும் வாஞ்சையும் எங்களுடைய இதயத்தில் தாரும் ஐயா. அப்படி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்டு நீர் பதில் தர வேண்டுமாயும், பிறருடைய வாழ்க்கையில் நன்மை சேர்க்க வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம் அப்பா.
இந்த ஜெப எண்ணத்தை, வாஞ்சையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இதயத்திலும் தந்து, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் பிறருக்கான அற்புதத்தை கண்ணார கண்டது போல நாங்களும் காணத்தக்கதாக, எங்கள் ஜெபத்திற்கு தேவன் பதிலளிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக நீர் பதில் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்ல ஒரு சத்தியத்தை படித்தோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே. பிரியமான நேயர்களே, உங்களுக்கு இந்த சத்தியம் ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாமும் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.